उधर मार गड्डी ते जीजू का तो नहीं नुकसान होया है। தற்போது பஞ்சாப் மாநிலம் பிரோஸ்பூரில் பாகிஸ்தான் தாக்குதல் காரணமாக இந்திய குடும்பம் பாதிப்பை சந்திருக்கும் காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பாகிஸ்தான் தாக்குதலால் பஞ்சாப் மாநிலம் பிரோஸ்பூரில் இருக்கும் ஒரு வீட்டை பாகிஸ்தான் ட்ரோன் மூலம் தாக்குதல் நிகழ்த்தி இருக்கிறது. அங்கு நெருப்பு பற்றி எரியும் அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் அன்வர் புகாரி தரும் உடனடி தகவல்களை கேட்கலாம். போர் பதற்றச் சூழலுக்கு மத்தியில் தற்போது பஞ்சாப் மாநிலத்தின் பிரோஸ்பூர் என்ற இடத்தில் இந்திய குடும்பத்தின் மீது ட்ரோன் தாக்குதல் நிகழ்த்தப்பட்டு அந்த பாதிப்பு அங்கு தீ பற்றி எரியும் காட்சிகள் பார்க்கிறோம் நாங்கள். இது பற்றிய தகவல்கள் தரலாம் நீங்கள். வணக்கம் மோகன்ராஜ். பஞ்சாப் மாநிலத்தின் பிரோஸ்பூரில் ட்ரோன் தாக்குதலில் பாகிஸ்தானின் ட்ரோன் தாக்குதலில் இந்தியர்கள் காயமடைந்துள்ளதாக அதிர்ச்சி மற்றும் சோக செய்தி கிடைத்திருக்கிறது. இந்திய ராணுவத்தின் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் அதிகரித்திருக்கிறது. எல்லையில் அத்துமீறி இந்திய பகுதிகளை குறிவைத்து பாகிஸ்தான் தாக்க முயற்சித்து வருகிறது. இந்த தாக்குதல் முயற்சியை இந்திய ராணுவம் முறியடித்து வருகிறது. இந்திய எல்லை பகுதிகளை குறிவைத்து இரண்டாவது நாளாக இன்று இரவும் பாகிஸ்தான் ட்ரோன்களை அடுத்தடுத்து ஏவி வருகிறது. ஜம்மு காஷ்மீரில் சம்பா பகுதியில் இரண்டாவது நாளாக இரவில் பாகிஸ்தான் ஏவிய ட்ரோனை இந்திய ராணுவத்தின் வான் பாதுகாப்பு அமைப்பு இடைமறித்து தாக்கி அழித்து வருகிறது. இதனிடையே பஞ்சாப் மாநிலத்தின் பிரோஸ்பூரில் பாகிஸ்தான் ஏவிய ட்ரோன் ஒன்று விழுந்து வெடித்ததாக தகவல் வெளியாகிறது. இதில் கார் ஒன்று பற்றி எரியும் காட்சியை நாம் பார்க்க முடிகிறது. அந்த காரில் இருந்து டர்பன் அணிந்த முதியவர் ஒருவர் உடைகள் எரிந்தபடி அரை நிர்வாணமாக வெளியேறும் காட்சியை நாம் பார்க்க முடிகிறது. மேலும் மற்றொரு நபரின் வயிற்று பகுதிக்கு கீழ் இரத்த காயங்களுடன் வெளியேறும் காட்சியையும் நாம் பார்க்க முடிகிறது. இந்த காட்சியில் ட்ரோன் தாக்குதல் போன்ற காட்சி இருந்தாலும் இதன் உண்மைத்தன்மை தகவல் இன்னும் வெளியாகவில்லை. மோகன்ராஜ். அன்வர் புகாரி, உங்கள் தகவல்களுக்கு நன்றி.